ஸோ வெல்கம் எவ்ரிபடி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸில் இப்போ ரெண்டாவது பார்க்கறதுக்கு போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு ஆப்பு அந்த பழைய இதுலேருந்து செஞ்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். பார்த்தீங்கனாலே தெரியும் 1 2 3 4 5 6 7 8 பேண்டட்னா இது வரிசையாக இருக்கும். இந்த நோடு நம்பரிங் ஷஃபிள் பண்ணோம்னா இந்த நோடு நம்பர் எல்லாம் மாறும், அந்த ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் மாறும். தெரியுதுங்களா? அதாவது இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு உரிய மேட்ரிக்ஸை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் போட்டாலும் அந்த இந்த நிக்கோலோ ஒரு ஃப்ரெஞ்சு ஆத்தர் அவரோட கூற்றின்படி அந்த நோடு நம்பரை மாற்றினோம்னா ஆன்சர் மாறக்கூடாது அப்படின்றத நான் படித்தது. எனக்கு அது சரியாக தெரியல, இருந்தாலும் இந்த கோடை நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஃபெம் கேம் கன்வெர்ட்டிங் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் அசம்பிளி அனிமேஷன் APDE புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் இன்னொரு கோடு ஒன்று எழுதியிருக்கோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோடய கிட்டப் லிங்க் கீழே இருக்கும். இப்போ இதில் நோடு ஷஃபிளிங்கு எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ இந்த இம்பார்ட்டண்ட் கோடில் இதுதான் கடைசி கோடு நான் எழுதுனதுன்னு நினைக்கிறேன், ரைட்டா? இப்போ இது வந்து APDEன்றது ஒரு IDE. இதில் நீங்கள் டைரக்ட் டிப்ளாய்மெண்ட்டே பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் ரிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து ஏன்னா சைன்டு பேக்கேஜ் கிடையாது, யார் செஞ்சாங்க இன்னார் செஞ்சாங்கன்ற பேக்கேஜ் கிடையாது. இப்போ இதை வந்து நான் ஒரு அனிமேட்டடு இதாக வச்சுருக்கேன். இந்த ஸ்லைடரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதில் ரெகுலர் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும்? அந்த நம்பரிங் பார்த்தீங்களா, 1 2 3 4 5 இது ரெகுலர். பேண்டட்னா உங்களுக்கு மாறும், சரியா? ஷஃபிள் பண்ணுறதுனா அந்த நோடு நம்பர்ஸ் எல்லாமே ஷஃபிள் ஆகும். இங்கே வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ சால்வ் பண்ணுறேன், ஒரே ஆன்சர் வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேனே ஒழிய அது வருதா என்னன்றது எனக்கு தெரியாது, சரியா? ஸோ இதுதான் இதோட மெயின் டாபிக், சரியா? இப்போ இதிலேருந்து நம்ம படிப்படியாக முன்னேறி போகிறோம். இதை வந்து இன்றைக்கி இருக்கிற இதில் நம்ம செஞ்சிடலாம். சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இதை நான் இப்படி திருப்பினேன்னா எனக்கு இது மாறும். கரெக்டான ஸ்பேஸிங்கில் இந்த குவி இந்த ஸ்லைடர்னால் வேலை செய்யுது பார்த்தீங்களா, ரைட்டா? இந்த ஸ்லைடர்னால் வேலை செய்யுது. இது சிலருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், என்னடா இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு, ரைட்டா? ஸோ இதுக்கு ஃபார்முலாவே தேவையில்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் K இன்ட்டு D K இன்ட்டு D இஸ் ஈக்குவல் டு F ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இதுதான் இந்த ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். நான் திரும்பியும் சொல்கிறேன், இதில் இருக்கிறது 3வது ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, ரைட்டா? இப்போ இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடோட நேமு இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட், ப்ரூவ் டு தி இன்வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை இங்கே காப்பி பண்ணிவிட்டு இதை நீங்கள் எங்கே எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைனைட் எலிமெண்ட் கோடு டெக்ஸ்ட் புக்கில் அசம்பிளி பண்ணுற மாதிரி 2 கோடு எழுதியிருக்கேன். ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் ரஃப் கோடு இருக்கும், சில ட்ரையல் அண்ட் எரர் கோடு கூட இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறது தான் இந்த இது ஃபுல்லுமே ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸில் ஒரு கேம் மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே கேம் கோடு APD ஒரு ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸை கோடு மாதிரி கேம் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு துப்பாக்கி வச்சு அந்த துப்பாக்கியிலேருந்து நோடு ஸ்ப்ரெட் ஆகும்போது இது பண்ணியிருக்கேன், ரைட்டா? இதை பற்றின சில வார்த்தைகள் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோதான், நான் அடுத்து வேலைக்கு போயிடுவேன், என்னால் இன்னுமே இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது, ரைட்டா? இது வந்து எப்படின்னா, இது யாருனாலும் இப்போ கோடர் ஆகலாம், இன்னாதான் கோடர்ன்ற இதே கிடையாது, சரிங்களா? அதனால் இவங்க கோடர் அவங்க கோடர், கோடிங் வந்து டெட்டு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது, இந்த ட்ரையாங்கிள்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் உருவாகுது, இந்த நோடு நம்பரிங் எல்லாமே மாறும். இந்த நோட் நம்பரிங் மாறும்போது ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் அரே மாறுது. இது நான் ரொம்ப நாளாக இந்த கோடு நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நானாக உருவாக்குனது.
சரியா? ஏன்னா இது வந்து தமிழ் யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கு யாரும் தெளிவாக சொல்கிறது கிடையாது. ரைட்டா? இப்போ இதில் நம்ம பார்த்தது இந்த இது, அப்புறம் இந்த இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, பசங்களுக்கு வந்து நான் டீச்சிங்லேயே இருந்ததுனால நான் வேறு எங்கேயும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ என்ன சொல்லுவாங்க, டீச்சிங்கில் இருக்கவங்க சோம்பேறித்தனமானவங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதனால தான் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வராங்க. அப்படி கிடையாது. டீச்சிங் மாதிரி கஷ்டமான ஒர்க்கு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. பயங்கர இம்சை, என் காலே போச்சு. ஓகேவா? நான் வேறு ஒர்க்குக்கு போயிருந்தேன்னா கூட என் உடம்பை காப்பாற்றிப்பேன். கத்தி கத்திக்கு தொண்டை கிழிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. அதை விட முக்கியமானது நிறையா இருக்குது. அப்போ இந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இங்கே ரெட் கலரில் இருக்கிறது ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ். இதெல்லாம் நோட்ஸு. நான் ரெகுலர்னு கொடுத்தேன்னா இப்படி வரும், பேண்டடுன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஷஃபில் பண்ணோம்னா அந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸோட கான்ட்ரிபியூஷன் எனக்கு வேறு மாதிரி வரும். சால்வ் பண்ணால் இங்கே ஒரு ஆன்சர் வருது பார்த்தீங்களா? இந்த ஆன்சரு எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த நம்பரை எப்படி, ஏன்னா எங்களோட ஒருத்தர் சீனிவாசன் படித்தார், அவர்கிட்ட நான் நல்லா சொல்லித் தருவார். நான் தான் போய் படிக்க மாட்டேன், கூச்சப்பட்டுக்கிட்டு எதுக்கு போய் அவரை பரிச்சை நேரத்தில் தொந்தரவு பண்ணிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த ஷஃபில் பண்ணோம்னா நமக்கு இப்படி வரும். இந்த ஏபிடிஇன்றதை பற்றி நான் கடைசியாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும். ஓகேவா? இந்த ஏபிடிஇ என்ன வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதை நான் எடுத்து வைக்கிறேன். சரியா? நான் சொன்ன கோட்னா என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 எலிமெண்ட் இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டாக? இதெல்லாம் ரஃபாக இது பண்ணுறது. இம்பார்ட்டண்ட் இன்வேரியன்ஸையும் ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் இங்கே இருக்கிறதையும், அப்புறம் மித்ததுனா உங்கள் இதில் உங்களுக்கு டைம் இருந்தால் டெஸ்ட் பண்ணிக்கிங்க. இது ரெண்டையும் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் நான் காட்டினது வந்து அந்த நோடு மாறக்கூடாது. அதுதான் வந்து மெயின். ஓகேவா? கீழே வந்து நான் கொடுக்குறேன், என் மெயின் சேனலில் தான் பப்ளிஷ் பண்ணுறேன். இன்னொன்று ஆடிசின்னு ஒரு இது இருக்கும், அதில் நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். அப்போ ஃபெம் ஃபெம் கோடு டு கிவ் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதை சும்மா கிடையாது, ஃப்ரீ வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா படிங்க. இப்போ இதில் இந்த ஸ்கில் லிங்க்குன்னு ஒன்று பார்த்தேன், அவங்களோட நான் நல்லா செஞ்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அப்போ இதை கடைசியாக சாட்ஜிபிட்டியில் போய் இதுக்கும் மித்த டெக்னிக்ஸுக்கும் என்ன வித்தியாசன்றது பார்ப்போம். இதில் எரர் வரும், ஆனால் இதை நம்ம பயிலுக்கு சும்மா விட மாட்டாங்க. கான்செப்ட்டு அந்த கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ்னால் நல்லா இருக்கிறதுனால அவங்களே எடுத்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டா? இது என்னோடய இதில் இருக்குது, 40 ஃபாலோவர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க. ரைட்டா? 40 புத்திசாலிகளை சேகரிக்கிறது தான் கஷ்டம். ரைட்டுங்களா? 10 லட்சம் முட்டாளை சேர்த்துடலாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் இந்த சக்தி மகேந்திரன் பையனா யூடியூப் வழியாக வந்தார், இவரும் யூடியூப் வழியாக தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். முருகன் பிஹெச்டி ஸ்காலர் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஜெர்மனிலேருந்து இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இவங்க இதை ஒரு வழி பண்ணிடுவாங்க, அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நான் பிளாங்க் ஐடியாவை கொடுத்துட்டேன். நோட் நம்பரிங்கை மாத்திரம் ஆன்சர் மாறக்கூடாது. இது கொஞ்சம் இதானது. ஸோ ஃபெம் கேம் ரைட்டா? அதனால் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஃபெம் கேம்னு நான் 4 இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபெம் வார்ஸ் ஜிஎஸ்டி வெக்டார் மேட்ரிக்ஸ், ஃபோர்ஸ் வெக்டார் மேட்ரிக்ஸை வேறு மாதிரி ஒரு துப்பாக்கியை வச்சு நோடு நம்பரிங்கை சுடும்போது அந்த நோடு நம்பரிங்கிலேருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ அழகு திருவிழாவை வச்சு ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ரைட்டா? அதை அடுத்து பார்ப்போம். ஓகே. அப்புறம் வந்து சின்டாக்ஸ் எரர் டோக்கனா, என்ன டோக்கனா ரொம்ப புதுசு, ஆனால் எரர் வர வாய்ப்பே இல்லை. இதில் எப்படி எரர் வரும்? அந்த டைம் வந்துச்சு, இப்போ வரல. ஓகேவா? அப்படி எரர் வந்தாலும் திரும்ப அதை இது பண்ணிக்கலாம். ஃபெம் வார்ஸ் பெஸ்ட் ட்ரையல். ஃபெம்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். இதை பற்றி நான் சில டீட்டெயில்ஸ் நான் கடைசியாக கொடுக்குறேன். 22 நிமிஷம் எப்படியும் போயிடுதப்பா. எப்படி எரர் வருதுன்னு தான் தெரியல. கான்ஸ்டன்ட் கேரக்டர் சார் இல்லை வரேன். இது வந்து புது எடிஷன்னால் இதில் பிரச்சனை இருக்கும். இப்போ ஏஐட்ட போய் என்ன எரர் வந்தாலும் வக்கீல் வண்டு முருகன் மாதிரி
உங்களுக்கு தெரியாத சட்டம் மற்றும் முறைன்னு சொன்னோம்னா முடிஞ்சிச்சு. ரைட்டா? ஆனால் நான் ரொம்ப நாள் எடுத்துச்சு எனக்கு இது எழுத. ஓகேவா? கிவ் தி சேம் கோடு. எனக்கு அதே கோடு தான்ப்பா வேணும். போச்சு, 2 தடவை அம்பிட்டேன். சரியா? காப்பி, ஒரே கோடை கொடு, எனக்கு கரெக்டாக கொடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அது வேலையை பார்த்துரும். ஓகே, அது என்னோடய இதை இப்போ எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேணாம். சரியா? கிவ் த சேம் கோட் கரெக்ட் வே. கிவ் த சேம் கோட், சேம் ஃபங்க்ஷனிங் கோட், full without explanation, full code. கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்து நம்ம தான் அதுக்கு இது பண்ணணும். சரியா? இப்போ இதை சரி பண்ணிடுச்சுன்னா திரும்பியும் கொண்டு போய் நான் அதில் ஏற்றிடுவேன். ஒரு கன்னை வச்சு நோடு நம்பர்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ இதிலையே என்னடா இது எல்லாத்தையுமே இப்படி தான் தப்பாக கொடுக்கும். இது க்ளீன் கோடே கிடையாது. எவ்வளோ பெரிய கோடாக இருக்குது. இதை கொண்டு போய் இத்தனையோண்டா கொடுத்தா நம்ம சொல்கிற அனிமேஷன் வராது. திரும்பியும் அதான் என்னடா இது முதல் தடவை வருது திரும்ப. இப்போ என்னன்னா சப்பா என்னென்ன எரர் வருதுன்றதை அதை காட்டிடும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் இருக்கும். இன்னும் நிறையா கூட ஃப்ரீயாக தான் இருக்கும். அது ஏன் அப்படி வருதுன்றது தெரியல. ஃபெம் வார்ஸ் தான் கரெக்டான இதுன்னு நினைக்கிறேன். சரியா? கீழே இந்த 3 ஃப்ளார் ப்ராக்கெட் கொடுத்துருக்கு. இப்போ இதை எடுத்து இதில் போட்டோம்னா கரெக்டாக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். மித்ததுனா எரர் நிறையா காட்டும், போராட வேண்டி வரும். வாழ்க்கை ஈஸி இல்லைங்க. அது ஏஐ வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி. கான்ஸ்டன்ட் கேரக்டர்னால் ஒன்றுமே புரிய மாட்டேதே இல்லைங்க. பழைய இதில் எடுத்துச்சு, புது இதில் எடுக்க முடியாது. பட் ஆனால் அந்த ஐடியா ஒன்று தான். சரியா? ஏன் காப்பி ஆக மாட்டேதா என்னன்றது தெரியல. ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றது தெரியல. என்ன பண்ணுங்கள், இந்த எரர் எல்லாத்தையும் இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. டோக்கன் கிடைக்கலையா? ஏன்னா இப்போ நான் அப்டேட் பண்ணதுனால அந்த ஐடி இந்த பிரச்சனை காட்டுது. சரியா? ஊப்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இருக்கிற எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடுங்க, காப்பி பண்ணி. இது ஏபிடினா என்ன, எப்படி இப்போ இருக்கிற காலகட்டங்கள் போகுது, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் செய்யும்போது என்னென்ன பர்மிஷன் வாங்கணும், இதை பற்றின டுட்டோரியல்லாம் வரும். சரியா? ஓகே, select all, copy, give a correct code, full code, give same code fully corrected. ஜாவா மோடு கோடில் தப்பு இல்லை பாஸ். இது ஏபிடிஇக்கு க்ரியேட் பண்ணோம். ரைட்டா? நம்ம இப்போ இருக்கிறது என்ன மோடுன்னு கேட்டிங்கன்னா P5JS ஆப்பு. ரைட்டா? இது அப்படி வராது. இது P5JS கூடிய மோடு கிடையாது. ரைட்டா? இதை நான் வேறு எதுக்கு செஞ்சுருக்கேன், அதனால தான். கன்வெர்ட் ஃபார் ஏபிடி, அதுதான் தப்பு. கன்வெர்ட் ஃபார் ஏபிடிஇ. You are trying to run JavaScript code in APD which supports Java.
ஸோ இது வந்து ஜாவாவில் ரைட் பண்ணது. ஓகேவா? இப்போ இது எழுதி கொடுத்துருக்கு, ஆனால் கோடு சிறுசாக இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடியுது பாருங்கள். ஒரு சின்ன கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டால் பல வேலைகள் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ கரெக்டாக வேலை செய்யும். அதுதான் அந்த வர்கீஸு. ஸோ இன்ஸ்டால் எனிவே கொடுத்து பாஸ்வேர்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஓகே, ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும். அந்த இது அசம்பிள் ஆகிறது தெரியுதா? ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸோடு போட்டிருக்கேன். ஓகேவா? நோடு நம்பரிங்கை தான் அப்படி காட்டுது, வேறு எதையும் அப்படி காட்டலாம். இது சிஸ்டத்துலேயும் எடுக்கும். இப்போ இந்த அசம்பிளி எல்லாம் நடக்கும், இந்த நோடு நம்பரிங் எல்லாத்தையும் வச்சு ஒரு நேரம் ஸ்ப்ரெட் ஆகும்போது இப்படியே இதாகிடும். அசம்பிள் பண்ணிவிட்டு துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு அந்த நோடு நம்பரிங்கில். ஸோ இதை நான் வந்து நேச்சுரலாக எப்படி மாற்ற போகிறேன்றதை சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனைட் எலிமெண்ட்டோட ஃபார்முலேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸோட ஃபார்முலேஷன் ஸ்டிஃப்னஸ் எல்லா பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங், ஆல் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங், ரைட்டா? இதில் தான் இப்போ வரைக்கும் ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. பிஹெச்டி ப்ராஜெக்ட்டு, டாக்டரு, ஏன் சயின்டிஸ்ட்டு பேட்டன் வாங்குறது, நாசா, இஸ்ரோ எல்லாத்துலேயுமே இந்த இப்படி தான் ஓடி. ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ எடுத்த விட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்லேருந்து ஆரம்பிக்கும் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். இப்போ இதை தான் வந்து ஃபார்முலானா யூஸ் பண்ணி பண்ணுறது அந்த காலம். இப்போ F is equal to displacement into is equal to the forceன்னு கொடுத்து அதை தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இருக்கிறத கவனிங்க. KU is equal to Fன்னு வந்திருக்கா இந்த இடத்துல. இப்போ இது குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் K, ரைட்டா? குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் K F. இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இதில் அசம்பிளி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்படி சுடும்போது என்ன ஆகுதுன்னா, இதை வந்து கேவோட மேட்ரிக்ஸு, யூவை வந்து நான் போடலை. அப்போ என்ன சொல்கிறேன், சாட்ஜிபிட்டி அதை பண்ணி கொடுன்னு சொல்லும்போது எனக்கு அதை பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஜென்ரல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார்மேட், காசியன் பாயிண்ட்ஸ் வச்சு பண்ணுறது. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பிரான்ச்சில்னாலும் இருந்துக்கணும். எந்த பிரான்ச் இன்ஜினியரிங்கில் எந்த பிரான்ச்சில்னாலும், மெக்கானிக்கலோ, ட்ரிபிளியோ, ஈசியோ, சிவிலோ எதாக இருந்தாலும் ஒரு மேட்ரிக்ஸை வச்சு சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்து நியூமரிக்கலாக. ஏன் இப்போ இன்றைக்கி உலகமே வந்து எப்படி போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நியூமரிக்கலாக தான் போயிடுச்சு. நியூரல் நெட்வொர்க்கு தியரம்ஸ் ப்ரூவ் பண்ணுது, நியூமரிக்கலாக தான் பண்ணுது. இப்போ இந்த F is equal to KU வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போ எல்லா பிரான்ச்சஸில் இருக்க மேட்ரிக்ஸையும் பார்ப்போம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இந்த பேண்டட் மேட்ரிக்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு போயிட்டு என்னோடய கிட்டப் ரீப்போ இது வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? அதை நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன், ஃபெம் ஷூட்டிங் கேமை. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான மேட்ரிக்ஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு கரெக்டாக சீக்வென்ஷியல் மேனரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் உங்கள் ஆன்சரை டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ட்ரையல் அண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்டு. இந்த ஆப் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? பீட்டா இதுக்கு நான் கொண்டு போகணும். நிறைய ஐடியா இருக்குது பாஸ். ஒரு 100 பேர் ஒன்று சேர்ந்தோம்னா ஒரு வழி பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆள் சேர்ந்ததுக்கே இந்த பாடு. அவர் ஆக்சுவலி ISROவில் ஒர்க் பண்ணுறாரு, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவர் பேரை சொல்ல வேணாம், நல்ல மனிதன். ஓகேவா? அவர் சில ஐடியாஸ் பண்ணி பண்ணார். நான் இது வந்து ஹோம்ஒர்க் செய்கிறதுக்காண்டி மட்டும்தான் இதை வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த GST மேட்ரிக்ஸை அப்படியே ட்ராக் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். தெரியுதா? இந்தளவுக்கு வசதி இருக்கும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஸோ இதை இப்படியே இழுத்து கொண்டு போய் இங்கே வச்சிடணும். வச்சுட்டு GST மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணணும். அப்போ நான் 100 பண்ணலாம், 200 பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் 22 பண்ணுறேன்.
22 பண்ண விட்டு எனக்கு இப்படி ஓரமாக இப்படி வச்சுருவேன். இப்போ இந்த கோடோட அவுட்லைன் என்கிட்ட இருக்குது. சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த பெரிய மேட்ரிக்ஸை உருவாக்கிட்டு எலிமெண்ட்ஸ் எனக்கு 5 எலிமெண்ட்னால் என்னன்றதை கூடிய ஒரு வேலை சொல்கிறேன். அப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 6, 5 எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே மேலே வந்து 100 எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். யாருமே கையில் 100 எலிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய ஆப் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணும். அப்போ ஆட்டோ மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். ஆட்டோ டிஓஎஃப் பேண்டட் டிஓஎஃப். பேண்டட்னா 1 2 3 4ன்னு போவோம். ஸோ முதல் பேண்டட் பார்ப்போம். ஸோ அடுத்து இருக்கிறது 6, ரெண்டாவது எலிமெண்ட்டு. இந்த ரெண்டாவது எலிமெண்ட் பக்கத்தில் ப்ளூ கலரில் இது எழுதா கொடுத்துட்டு பேண்டட். அடுத்து 6, ஓகே. ஆட்டோமேட் பேண்டட் 6, ஓகே. ஏன்னா நான் என்ட்ரி பண்ணலாம், இப்படி என்ட்ரி பண்ணலாம். அங்கே என்ட்ரியாக தான் ஓகே கொடுத்துட்டு மைனஸில் கூட என்ட்ரி பண்ணலாம். ஆனால் நான் அதை பண்ண போகிறதில்ல, எனக்கு நேரம் கிடையாது. ஸோ ஆட்டோ பேண்ட் 4வது எலிமெண்ட் முடிச்சாச்சு. 6, ஓகே. ஆட்டோமேட் பேண்டட் எலிமெண்ட் 5 6 கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபினிஷிங்கை கொடுத்துட்டு அசம்பிள் ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக பேண்டட் எலிமெண்ட் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அந்த பேண்டட் எலிமெண்ட்டுன்றது அதோட டயகனலில் மட்டும் ஆடப் ஆகும். இப்போ அது என்ன செய்யணும், இப்போ ஆட்டோமேட் அமுக்குனாலும் எனக்கு இதாகும், அது மாறிடும். இதுதான் இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை. சீக்வென்ஷியலாக கொடுக்காமல் கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும். சரியா? இப்போ ஆட்டோமேட் கொடுத்து ஆட்டோ டிஎஃப் கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஆகும். சரியா? இப்போ 1 - 1 அப்படின்னு கொடுத்து இந்த மேட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8x8 மேட்ரிக்ஸு இப்படி இருக்குது. அதுக்கு 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்துட்டு 1 -1 -1 1 எலிமெண்ட் 2 தான் கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன், ஆட்டோ டிஎஃப் அப்புறம் 2 கொடுத்துட்டு 1 -1 சாரி -1. இதுதான் இந்த மேட்ரிக்ஸில் வர்றது. -1 1. அப்புறம் ஆட்டோ டிஎஃப் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துறேன். அசம்பிள் எப்படி அசம்பிள் ஆகுது பார்த்தீங்களா? ஆனால் இப்போ நான் இதை 1 2 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு வேறு மாதிரி அசம்பிள் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த இதில் 100 எலிமெண்ட் வரைக்கும் நான் போனது. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் தான் 1 - 1 AE/L. இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஸ்ட்ரக்சரலில் ஹேங்கிங் பார்க்கு வரும். அப்புறம் பீம் எலிமெண்ட்டு, இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம இதில் வந்து பெர்னோலியோட பீமு, கேண்டிலிவர் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அதெல்லாம் பண்ணலாம். சிஎஸ்டி எலிமெண்ட்டு 3D சாலிடுக்கு ஒரு இது இருக்குது மேட்ரிக்ஸு. தெர்மல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் சர்க்கியூட்டு அதுக்கு இருக்குது. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இருக்குது. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ரொம்ப ஈஸி. அப்புறம் நேவியர் ஸ்டோக் டிஃப்யூஷன் கன்வெக்ஷனில் இது. இப்போ கிவ் ஃபுல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் ஆல். ஸோ ஓகேவா? நீங்கள் என்ன செய்யணும்னா இது ரொம்ப ஈஸி. ஃபார் ஆல். ஓகேவா? KE/L. இது யூலர் நோடு. டிமன்ஸ்கோ பீம் வந்து வேறு மாதிரி வரும். சரியா? டிமன்ஸ்கோன்ற ஒரு ஃபேமஸ் ரஷ்யன் ஆத்தர். ஸோ 2D ஃப்ரேம் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் இருக்குது குவாட்ரிலேட்ரல் 4 நோட் 3D எலிமெண்ட்ஸு. கிவ் ஃபார் 3D எலிமெண்ட்ஸ் அண்ட் குவாட்ரிலேட்ரல். கிவ் ஃபார் 3D எலிமெண்ட்ஸ் அண்ட் குவாட்ரிலேட்ரல் அண்ட் குவாட்ரிலேட்ரல். ஓகேவா? கொடுத்துட்டு என்னோடய ஆப்பில் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100 வரைக்கும் கொடுக்கலாம். ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சா? வந்ததுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸு நீங்கள் 55 கூட கொடுக்கலாம். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்
சரியா? 55 கீழே டிஓஎஃப் வருது பார்த்தீங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஃபில்லப் ஆயிரும். ஆட்டோ டிஎஃப் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் 100 எலிமெண்ட்டுக்கு இது வரைக்கும் யாரும் தயாரிச்சிருக்கானா காட்டுங்க, நான் அவனை பார்க்கணும். சரியா? இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு நிறையா பேர் சொல்லுவீங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஜெக்கோ ஐசோபராமெட்ரிக் மேட்ரிக்ஸு எல்லா மேட்ரிக்ஸுக்குமே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆன்சிஸ் அளவுக்கு ஈக்குவலண்ட்டான சாஃப்ட்வேரை நான் உருவாக்க முடியுமா? கொலிஷன்ஸு, எக்ஸ்பிளிசிட் டைனமிக்ஸ், அதோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் கிடச்சிச்சின்னா உருவாக்க முடியும். ஸோ வாட் இஸ் ஹையஸ்ட் stiffness matrix in ANSYS n cross n give. ஓகேவா? ஸோ இதில் டோட்டல் டிஓஎஃப் மாடல் படி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை கேட்குறேன். ஷெல்லு பாரு 1 ரைட்டா? அந்த 1ன்றது எதில் வருங்க நீங்களே கிராஸ் செக் பண்ணலாம். இந்த பார் எலிமெண்ட்டுன்றது ஒன்று ஒரு இதில் வரும் ரைட்டா? அப்புறம் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் 2, அப்புறம் 3x3 பீம் 6 5R6 ஷெல்லு வந்து இப்படி வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு 10x10 ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் 10x10 ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இதிலேயே வந்து நிறைய இது அடங்கிடும். ஆர் 20x20 give example stiffness matrix. சரியா? give example stiffness matrix. ஓகேவா? மேக் கான்க்ரீட் எக்ஸாம்பிள். கான்க்ரீட்னா அந்த கான்க்ரீட் கிடையாது. ஸோ 10x10 ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸு ஒரு 2D ட்ரஸ் ஃப்ரேமுக்கு கூட வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணாலும் என்னோடய ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் உடனே இதுக்கு எடுத்துகிட்டு போங்க. 20x20 ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸு ஸ்ட்ரக்சர் பேட்டர்னு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் பண்ணலாம். இதுதான் வந்து சூப்பர் எலிமெண்ட். இப்போ நான் ஒருத்தர் கூட வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனில் இருந்தேன். இப்போ இந்த 2 டீட்டெயில்ஸையுமே நான் கொடுத்துருவேன். சரியா? இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்குது நம்மளோட கான்ட்ரிபியூஷன். ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸை எப்படி நம்ம படிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்க வந்து ஒருத்தர் என்னை ரொம்ப பாராட்டிகிட்டு இருந்தார், அப்படி இப்படி அந்த மாதிரி அப்படின்னா கிடையாது. ஃபார்முலாவே இல்லாமல் ஒரு மேட்ரிக்ஸை போட்டு அதில் ஆன்சர்ஸ் எடுக்கிறோம், டிஃபர்மேஷன் பார்க்குறோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இருக்குது, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே இதிலேயே பார்க்குறோம். இதை தான் நான் செகண்ட் பார்ட்டில் சொல்ல வந்தேன். இந்த சின்ன ஆப்பில் இனிமேல் இதுக்கு மேலே பண்ண முடியாது, சிஸ்டம் தான் வேணும். அப்போ நீங்கள் ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தைரியம் இல்லை, நிறையா பேருக்கு தைரியம் இல்லை. ஐயோ இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதிலே பாதி பேர் பயந்துருவான். அப்படி பயப்படாமல் நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு அந்த நோடு நம்பரிங்கை மாற்றினா என்ன ஆகும், கிளாக் வைஸாக இருந்தால் என்ன ஆகும், ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் இந்த மாதிரினா யோசிக்கணும். நெக்ஸ்ட் லெவல் அதை நம்ம அசம்பிள் பண்ணணும். இன்றைக்கி ஏஐ வச்சு நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கோடிங்கை ரொம்ப இன்டென்ஸாக, இப்போ ஒரு பட்டன்லேருந்து இன்னொரு பட்டன் ஒரே நேரத்தில் வேலை செய்தா இதை ஊப்ஸை வச்சு கரெக்ட் பண்ணலாம். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வச்சு எனக்கு இதுக்கு தனி ஃபங்க்ஷனு இப்படி செயல்படுத்துன்னு சொல்லலாம். இது ரொம்ப ஈஸியானது. இன்ஜினியரிங்கில் மேக்ஸுக்கு மட்டுமே பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்குறவங்க லாங்குவேஜ் கொடுங்க. லாங்குவேஜ் கமாண்டை வச்சு தான் நீங்கள் மேக்ஸையே படிக்க முடியும். நம்ம இல்லாட்டி படிக்கவே முடியாது. இங்கிலீஷில் இருக்க டெக்னிக்கல் வேர்ட்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறத தெரிஞ்சுக்குங்க, இல்லாட்டி படிக்கவே முடியாது. இந்த ஆப்பை பற்றி தான் நான் இவ்வளோ தூரம் நான் சொன்னேன். இது செகண்ட் பார்ட்டில் வரும். ஏற்கனவே அது 18 பேர் பார்த்துருக்கீங்க. அது இப்போ சூடு பிடிக்காது. போக 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 அது ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவ்வளோ டெவலப்பர்ஸ் இருக்கிறவங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் அதை என்னன்றது அவங்களுக்கு புரியும். இவ்வளோ ஃபைனைட் எலிமெண்ட்டை இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமா? ஸோ இதே கூட நான் கிட்லேப்லேயும் ஏற்றிருக்கேன். இன்னும் ஒரு 10 இதில் இருக்குது, அப்பாச்சி லைசன்ஸில் இருக்குது. அப்போ இதை தான் நீங்கள் சரி பண்ணணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தயவுசெய்து வந்து ஃபீல்டு மாறாதீங்க. நீங்கள் வந்து ஐடிக்கு போகிறது இதெல்லாம் ஓகே. அதில் நீங்கள் போனீங்கன்னா அவன் 4 வருஷம் அதுக்குன்னே படிக்கிறான். ஓகேவா? நம்ம 4 வருஷம் இதுக்கு படிச்சுட்டு இதுலேயே போய் உட்காந்தோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. சேல்ரி அதே சேல்ரியில் தான் இருப்போம். ரொம்ப பெரிய ஹைக் இருக்காது. அதனால் சும்மா கதை. ஓகேவா?
ஸோ ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ், டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட், ஆப்டிமைசேஷன் தியரி, இது மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம எல்லோரும் சேர்ந்தோம்னா ஒரு வழி பண்ணிடலாம். டிஜிட்டல் ட்வின்ஸில் இனிமேல் வரப்போகுது. கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இனிமேல் வேலை அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏஐ வந்ததுலேருந்து கிளேடே எல்லாத்தையும் பண்ணிடுது. பட் ஆனால் கிளேட்னால் இப்போ இதையே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் உட்காந்து செஞ்சுருக்கேன். இதை ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கிராவிட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் போட்டு அவங்க வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுவோம். பட் ஆனால் இதை அப்படிலாம் டக்குன்னுலாம் செய்ய முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.